தமிழரை வாழ வைப்போம், தமிழரை ஆள என்ற கொள்கை முழக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியின் உறவுகளுக்கு, மாநில குருதி கொடைப்பாசிரை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் அரிமா நாதன் அவர்களுக்கும், எனக்கு முன்னதாக எழுச்சுரை ஆட்சி அமர்ந்திருக்கும் என்ற ஒரு விதமான சிந்தனை போக்கோடு ஆலமரத்துப்பட்டி பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை நேரத்து வணக்கத்தை உரிதாக்குகிறேன். கட்சி ஆள்வது யார்? அமெரிக்கன் ஆனால் அந்த நம்பிக்கை எங்கிருந்து பிறந்தது? We are the ultimate powers of world. இந்த உலகத்தில் ultimate powers of world, இந்த உலகத்தின் உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர்கள் நாங்கள் அமெரிக்கர்கள். அந்த பெருமித உணர்ச்சி அவனுக்கு என்னத்தை தருகிறது? அந்த பெருமித உணர்ச்சியின் வழியாக அவன் இந்த உலகத்தை ஆள்வதாக நம்புகிறான். சூரியன் மறையாத நாடு என்று நம் பாட புத்தகங்களில் பார்த்தோமே, அந்த வெள்ளைக்காரர்கள் அவர்களை நீங்கள் சந்தித்து பேசினால் அவர்கள் பெருமிதத்தோடு சொல்கிறார்கள், we are British, நாங்கள் பிரிட்டிஷை சார்ந்தவர்கள். அந்த பெருமித உணர்ச்சி அவர்களுக்கு என்ன தந்தது? உலகத்தின் பெரும்பகுதியை ஆள்கிற அந்த துணிச்சலை தந்தது. மங்கோலிய இனத்தில் பிறந்த ஜப்பானியர்களும் சீனர்களும் தென்கொரியா வடகொரியாவை சார்ந்த மக்கள் we are samurais என்று பெருமிதமாக சொல்கிறார்கள். எனில் இந்த சிறு பிள்ளைகள் உங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்து நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? நாம் தமிழர். இந்த உச்சரிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் தமிழர்களா? தமிழர் என்றோ இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் நாம் தமிழர் கட்சி கட்டின காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறான் கேள்வி, நக்கலன் ஐயாண்டி கேலி. யார் தமிழன்? தமிழை தாமலையாக கொண்டவன் தமிழன், தமிழை நேசிப்பவன் தமிழன். தமிழை உயிருக்கு சாதியாக, மதமாக, இந்தியனாக, திராவிடனாக, ஏதாவது ஒரு சினிமா கூத்தாடி கொம்பளுக்கு, கூத்தாடி கோமாளிக்கு ஒரு ரசிக கும்பலாக வாழப்பழகிய ஒரு சமூகத்தில் கத்தி திரிந்தான். அவன் தான் முதலாக அடிமையாக வாழ்ற இந்த இனத்துக்கு நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று தமிழ்நாட்டின் தெருவெங்கும் சொன்னார். அவன் பெயர் தேவா. நாங்கள் தமிழர்கள். சரி, இதைங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் பறையர் என்று சொல்லி இருந்தால் இங்க பல பேருக்கு முடி எந்திரிச்சு நின்று இருக்கும். நாங்கள் படையாட்சி என்று சொல்லி இருந்தால் நட்டிற்கு நின்றிருக்கோம். நாங்கள் தேவர் என்று சொல்லி இருந்தால், நாங்கள் தேவேந்தர் என்று சொல்லி இருந்தால், நாங்கள் கவுண்டர்கள் என்று சொல்லி இருந்தால் முடி நட்டுக்கிட்டு நின்றிருக்கோம். இப்ப சொல்லு, நீயும் நானும் யார்? நான் பேசுகிற மொழி தமிழ், நீ பேசுகிற மொழி தமிழ். நான் சொல்வது உனக்கு புரிகிறது. இல்ல, நீயும் நானும் தமிழன் என்பதால் புரிகிறது. நாம் தமிழர். தமிழனாக திர வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? சாதியை தூக்கி எறிஞ்சிட்டு நில்லு. தேவை வந்துட்டு நாங்க சாதியா இருக்கிறோம், நல்ல சாதி வெறியோட இருக்கிறோம், சாதி பற்றோட இருக்கிறோம். ஐயா கிருஷ்ணசாமி கூட இப்ப கூட முகநூல்ல பதிவு செஞ்சிருக்கிறார். சாதிய ஒரு மாநிலமா, அப்படி இந்தியாவில் ஒரு சாதிக்கு மாநிலம் கொடுக்கணும்னா எப்படி ஒரு 6000 மாநிலம் கொடுக்கணும், 10,000 மாநிலம் கொடுக்கணும். இந்தியாவை 10,000 பிரிக்கணும். ஐயா கிருஷ்ணசாமி சொல்றது போல. ஏன் இந்த சாதிய தலைமைகள்
இந்த நிலத்துல எத்தனையோ கட்சிகள் இருந்தது. 2009 இனப்படுகொலை நடப்பதற்கு முன்பு வரையும் நாங்களும் உங்களை போல வேடிக்கை பார்க்கிற எங்கள் உறவுகள் போலதான். நாங்கள் யார்? எங்க அப்பா திமுக கிளை செயலாளர். பாரம்பரியமாக திமுக ஓட்டு போட்டு வாழ்ந்த குடும்பத்தில் தான் நான் வந்திருக்கேன். இங்க உட்கார்ந்திருக்கேன். உறவுகள் ஒரு அதிமுகவின் தொண்டரின் பிள்ளையாகவோ பேர பிள்ளையாகவோ தான் இருப்போம். திராவிட கட்சிகளை நேசித்த பிள்ளைகள் தான். திராவிடத்தை அழித்தால்தான் இந்த இடம் எழ முடியும் என்கிற முடிவுக்கு எங்க வரும்? 2009 கையெட்டும் தூரத்தில் பல லட்சக்கணக்கான ஈழ உறவுகள் செத்து விழுந்த போது நமக்காக பேசுவதற்கு, நமக்காக அழுவதற்கு, நமக்காக ஒப்பாரி வைக்க இந்த பூமி பந்தில் ஒருவனும் இல்லை, ஒரு அரசும் இல்லை, ஒரு ஆட்சியும் இல்லை, ஒரு தலைவனும் இல்லை. நமக்கென்று நானே ஒரு கட்சியை கட்டுவோம் என்று முடிவெடுத்து வந்த பிள்ளைகள் நாங்கள். நாம் தமிழர் என்று எழுந்து வந்தோம். ஏன் அப்படி வரணும்? கருணாநிதி குடும்பம் இருக்குது, காப்பாத்திராதா இந்த நாட்டை? சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் மனசுல என்ன ஓடுது? முத்தமிழ் அறிஞர், 3 பொண்டாட்டி கட்டியவர், தமிழின காவலாளி ஐயா கலைஞர் குடும்பம் இருக்கே. கலைஞர் குடும்பம் காப்பாத்திராதா? கலைஞர் குடும்பம் காப்பாத்தும். யார? அவன் குடும்பத்தை காப்பாத்தும். உன் குடும்பத்தை காப்பாத்துமா? கலைஞர், அவருடைய பிள்ளை ஸ்டாலின் முதலமைச்சர், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர், அடுத்து இன்பநிதி முதலமைச்சர், அப்புறம் அவனுடைய நிதி, அப்புறம் நீ எதுக்கு? நீ ஓட்டு போட்டு சாவறதுக்கு. ஒரு ஜனநாயக தேசத்தில் ஒரு மன்னராட்சி போல தொடர்ந்து கருணாநிதி குடும்பமே ஆளும் என்றார். இந்த ஜனநாயக போக்கு ஒரு தேசத்துக்கு சரியான ஒரு நல்ல ஜனநாயக தேசத்தை கட்டமைக்க உதவுமா? யோசிக்கிறதே இல்ல. அதெல்லாம் நாங்க யோசிக்க மாட்டோம். பரம்பரையா நாங்க வெட்டல, பரம்பரையா நாங்க உதவி சொல்லிய அப்படியே அந்த வாக்கு பெட்டிக்கு பக்கத்துல போனதும் இந்த எப்படி மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல கோட்டு குடிக்கிற கை கடகடகடன் நடுங்குமோ அது போல ஓட்டு பெட்டிட்ட போனாலே நாங்க ரத்தலைக்கு தாங்க போடுவோம். பரம்பரையாங்க நாங்க உதவி சொல்லி தாங்க ஓட்டு போடுவோம். பரம்பரையாங்க ஓட்டு போட்டுங்க. நீங்க ஓட்டு போட்ட நபர்கள் இன்னும் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்க ஓட்டு போட்ட நபர்கள் உன் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல குடிநீர், நல்ல மருத்துவம், நல்ல கல்வி, நல்ல வேலைவாய்ப்பு, ஒரு பொருளாதார சாத்தன்மை உள்ள வாழ்க்கை, 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் 50 வருஷம் திமுக மாறி இந்த நிலத்தை ஆண்டு இருக்காங்க. 60 ஆண்டுகளுக்கு தொட்டுட்டாங்க. 50-60 வருஷமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி ஓட்டு போட்ட நீங்கள் அடைந்த உயரம் என்ன? வாங்க பேசுவோம். ஆஸ்திரேலியாவில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் குமரேசன் கடந்த வாரம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆஸ்திரேலியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டேன். அவர் சொன்னாரு, தம்பி ஆஸ்திரேலியாவில் 18 வயது முடிஞ்சதும் ஒருத்தன் கல்லூரியில இணையறான். கல்லூரியில இணையாம போனா அவனுக்கு ஊக்கத்தொகையாக, அவனுடைய வாழ்வாதார தொகையாக 50,000 ரூபாய் தராங்க இந்திய மதிப்புல. அதற்கு பிறகு அவன் கல்லூரியில இணைந்து கல்லூரி விட்டு வெளியே வந்த பிறகு அவன் வேலைக்கு செல்வதற்கு 2 ஆண்டு காலம் கால அவகாசம். அந்த 2 ஆண்டு காலமும் அவன் வாழ்வாதார தொகையாக 50,000 ரூபாய் தராங்க. 2 ஆண்டுகளுக்குள்ளாக அவன் ஒரு நிறுவனத்துல, தனியார் நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் இணைஞ்சிட்டானா, இணைஞ்ச பின்னாடி அவனுக்கான ஊதிய தொகை வந்துகிட்டே இருக்கும். PF பிடிக்கப்படும். சரியா? அவனுக்கான அத்தனை அரசு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கோ அத்தனை பிடிப்புகளும், அத்தனை PF-ம், அத்தனை திட்டங்களும், அந்த பென்ஷன் திட்டங்களும் அத்தனையும் தனியார் துறையில வேலை செய்யற ஒருத்தனுக்கும் இருக்கு. அவன் தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, ஒரே திட்டம் நிறைவேற்றப்படும். 60 வயசுல அவன் ரிட்டையர்ட் ஆயிடுறான், அவன் ஓய்வு அடைஞ்சிடறான், வேலையிலிருந்து ஓய்வு வாங்கிக்கிறான்னா, தனியார் துறையிலிருந்து ஓய்வு வாங்கினாலும் சரி, அரசு துறையிலிருந்து ஓய்வு வாங்கினாலும் சரி, அல்லது விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டாலும் சரி, 60 வயதுக்கு மேல ஒவ்வொரு மாதமும் அவன் வாழ்வதற்கு ஓய்வூதிய தொகையாக 1.5 கோடி ரூபாய் தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருந்தாலும் சரி தந்துடணும். அது சட்டம். 60 வயசுக்கு மேல என்ன, சாகர வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாய் ஒரு தனிநபன் 60 வயதை கடந்து விட்டால் ஆஸ்திரேலியாவில் 1.5 லட்சம் ரூபாய் சாகர வரைக்கும் இந்திய மதிப்புல காசு தரான் வாழ்றதுக்கு மூத்த குடிமகனுக்கு. சரியா? இதுல என்ன குடும்பம் தெரியுமா? கணவன் மனைவி ஒன்னா இருந்து ஒரே குடும்பமா இருந்தா 2 பேரும் 60 வயதை கடந்துட்டா 2 லட்சம் ரூபாய்.
ஒருவேளை கணவன் மனைவிக்கு விவாகரத்து ஆயிருச்சுன்னா தனித்தனியா 2 பேருக்கும் 1 லட்சம் ரூபாய், கூட்டா 3 லட்சம் ரூபாய். இது எதுக்கு தெரியுமா நான் சொல்றேன்? 60 வருஷமா திமுக அதிமுக ஓட்டு போட்டுட்டு இன்னமும் மாங்காய் வித்துட்டு உட்கார்ந்து இருக்க பாத்தியா, உனக்கு தான் சொல்றேன். 60 வருஷமா ஓட்ட போட்டுட்டு 60 வயதுக்கு மேலாக வாழ வழி இல்லாமல் மாங்கடை, பூக்கடை, வெண்டைக்காய் கடை, கத்திரிக்காய் கடை, ஏதோ மளிகை கடை, ஏதாவது ஒரு சில்லி கடை, போண்டா கடை போட்டு பொழைச்சுக்கிட்டு வாழவே வழி இல்லாம நீ கேட்கல. இதுக்கு காரணம் யார்? ஐயா ஸ்டாலினுடைய தம்பி மகன், அழகிரியுடைய மகன், அண்ணன் மகன், அழகிரியோட மகன். சிந்தட்டிக் ட்ரக்ஸ். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்ன தெரியுமா? நீ குடிக்கிற இந்த கேடுகட்ட சாராயங்களும் அவங்க குடிக்க மாட்டாங்க. கருணாநிதி குடும்பம் எவ்வளவு பெரிய ராயல் குடும்பம், அது போய் நீ குடிக்கிற கேவலம் அந்த மூத்திரத்தையே குடிக்கும். இந்த டாஸ்மாக்ல விற்கிற மூத்திரத்தையே குடிக்காது. சிந்தட்டிக் ட்ரக். அழகிரியோட பையன் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு சரியா நவீன சிந்தட்டிக் ட்ரக் செயற்கை அந்த ஊசியை பயன்படுத்தி, மது ஊசியை பயன்படுத்தி என்ன ஆனாரும் தெரியுமா? ரகசியம் காக்கப்படும். எத்தனை செய்தி ஊடகத்தில் இந்த செய்தியை பார்த்த. அந்த செயற்கை மதுவை பயன்படுத்தி அழகிரியுடைய மகன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். சரிங்களா? 1 வருஷம் உலகத்தில் இருக்க தலைச்சிறந்த மருத்துவர்கள் கூட்டிட்டு வந்து பல 100 கோடி செலவு செஞ்சு அழகிரி பையனை காப்பாத்தி இருக்காங்க, உயிரோடு கொண்டு வந்திருக்காங்க. சாவின் விளிம்புக்கு போயிட்டு அழகிரியோட பையன் வந்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? கஞ்சா அடிச்சு அடிச்சு கஞ்சா போதை அவனுக்கு ஏறாம போய் செயற்கை மது பொருளை வாங்கி, கெமிக்கல் பொருளை சிந்தட்டிக் ட்ரக்ஸ வாங்கி மூக்கல இழுத்து மூளைக்கு ஏறி மூளை மழுங்கி கோமா ஸ்டேஜுக்கு போய் 1 வருஷம் படுத்த படுக்கா இருந்து பல கோடி செலவு செஞ்சு அழகிரி மகனை காப்பாத்தி இருக்கிறான். கருணாநிதி செஞ்ச பாவம் அவன் பேரனை தாக்குனுச்சு, அது வேற விஷயம். ஏன் கேள்வி என்ன? நம்ம வீதியில, நம்ம வீட்டுல, நம்ம பக்கத்து வீட்டுல, நம்ம எதிர் வீட்டுல நம்ம பிள்ளைக இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிருக்கான். நாளைக்கு அவன் கோமா ஸ்டேஜுக்கு போனா பல கோடி செலவு செஞ்சு உன் பிள்ளையை காப்பாற்றுற வலிமை உனக்கு இருக்கா? நான் ஒரு அப்பாவாக சொல்கிறேன், போதையின் மடியில் செல்லாதீர்கள், போதையின் பின்பக்கம் செல்லாதீர்கள். சொன்னது யாரு? உங்க அப்பா. எங்க அப்பா இல்ல. எங்க அப்பாவா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். திமுக காரனுக்கு வேணா ஸ்டாலின் அப்பாவா இருக்கலாம், எனக்கு அப்பாவா இருக்க தகுதி இல்ல. சரியா? உங்க அப்பா என்ன சொன்னார்? போதையின் பிடியில் போகாதீர்கள். எனில் டாஸ்மாக் கடையில் விற்கிறது என்ன சத்து டானிக்கா? டாஸ்மாக் கடையை நடத்துற ஒரு அரசா? மக்களுக்கான அரசா? மக்களை நேசிக்கிற அரசா? குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகுங்கிறான் வள்ளுவ பெருந்தக. இந்த குடிமக்களை நேசிக்கிற ஆட்சியாளர்களா இவர்கள்? வருஷம் 45,000 கோடி, 50,000 கோடி, 60,000 கோடி டார்கெட் பிக்ஸ் பண்ணி சாராயத்தை விற்கிறான். அந்த சாராயத்தை குடிச்சிட்டு வீதிக்கு வீதி குடியாரன் உருவாயிருக்கிறான். 60 ஆண்டு வேலை திமுக அதிமுக ஆட்சியோடைய பயன் என்ன? வீட்டுக்கு ஒரு குடியாரு, வீட்டுக்கு ஒரு கடங்காரு. பிஎஸ்சி படிச்சிருப்பான், பிகாம் படிச்சிருப்பான், பிஇ படிச்சிருப்பான், கடங்காரன் ஆயிட்டான். படிச்சவன் கடங்காரன், குடிச்சவன் கடங்காரன். திமுக ஓட்டு போட்டு என்ன ஆயிருச்சு? வீட்டுக்கு ஒரு குடிகாரன், வீட்டுக்கு ஒரு கடங்காரன். அப்ப இப்படி உங்களை யோசிக்க விடாம சிதைச்சதின் நோக்கம் என்ன? மக்களை நேசிக்கிற ஆட்சியா? உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது என்பது நாடு. வள்ளுவன் சொல்கிறான், பசி இல்லாத தேசமா, நோய் இல்லாத தேசமா? பாருங்க, கேஎம்சி மெடிக்கல் அங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கு. உணவு கடையை விட மருந்து கடையில் தான் கூட்டம் அதிகமா இருக்கு. அக்கா அங்க ஒருத்தங்க மருந்து கொடுத்துருக்காங்க, அவங்க தான் வாழ்வாதாரங்களுக்கு தான். ஏன்? ஒண்ணு எங்க அப்பா குடிப்பான், என் தம்பி குடிப்பான், என் மாமன் வச்ச மங்காளி குடிப்பான். குடிச்சிட்டு நேரா மெடிக்கலுக்கு வந்து மருந்து வாங்குவான். எப்படி? ஒரு மருத்துவர் போய் சந்திச்சேன், என்னுடைய குடும்ப மருத்துவர், எங்க ஊர்ல பெத்தனாக்கல் மலைன்னு ஒரு ஊர்ல. அவர் போய் சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போது, எங்களுக்கு தாங்க கொள்ள லாபம்னாரு. ஏங்க உங்களுக்கு கொள்ள லாபம்? நான் கூட இந்த டாஸ்மாக் கடை பத்தி தான் சொல்றாரோ நினைச்சுக்கிட்டேன். அவரு சொன்னாரு பாருங்க, அதான் இருக்கிறதுல சிறந்த பதில. வீதிக்கு வீதி ஒரு 20-25 சில்லி கடைங்க அப்படின்னாரு மருத்துவர். ஒரு MD MS படிச்ச ஒரு மருத்துவர் சொல்றார், வீதிக்கு வீதி தமிழ்நாட்டின் தெருவெங்கும் சாயந்தரம் 4 மணி ஆனா போதும் எந்த கடை விரிக்கிறானோ இல்லையோ இந்த சில்லி கடையை விரிச்சவன். சிக்கன் சில்லி, பீஃப் சில்லி, மீன் சில்லி, சரியா?
10 நாளா பயன்படுத்துற எண்ணெய் தான். எண்ணெய் எத்தனை நாளா பயன்படுத்துற எண்ணெய்? 10 நாளா ஒரே எண்ணெய் தான். பொறிச்சு பொறிச்சு தள்ளுறோம், நம்ம தின்னு தின்னு தள்ளுறோம். ஏன்? ஒரு பக்கம் சரக்கு, சரக்குக்கு சைடிஸ் அது சில்லி. அந்த மருத்துவர் சொல்றார், சரக்கு அடிச்சு கூட பொழைச்சிருவான். இந்த இந்த 10 நாள் எண்ணெயில பொறிச்சு தராம இருந்த சிக்கன் அந்த சிக்கன் தின்னு எவனுமே பொழைக்க மாட்டாங்கிறான். அப்ப வீட்டுக்கு வீடு குடிகாரன், வீட்டுக்கு வீடு நோய்வாய்ப்பட்டவனை உற்பத்தி செய்கிறது ஒரு அரசு, ஒரு ஆட்சி. எதை பத்தியும் கவலை எங்களுக்கு, எதை பத்தியும் கவலை இல்லை. யார் எக்கோடா போனா என்ன? தேர்தலுக்கு முதல் நாள் இரவு எவன் 500 ரூபாய் காசு தருவான், எவன் 1000 ரூபாய் காசு தருவான்? எனக்கு அது வாழும். இப்படி ஒரு மக்கள் திரளாம். திரையடல் ஓடியும் திரவியும் தேடென்று உலகம் முழுவதும் ஓடி ஓடி உலகத்துக்கே விவசாயத்தை, உலகத்துக்கே ஆன்மீகத்தை, உலகத்துக்கே வியாபாரத்தை கத்துக் கொடுத்த இனத்தின் மக்கள், உலகத்தை கத்தியாண்ட இன மக்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்கா? வரலாற்றை படிக்கும் போது பொறாமையா இருக்கு. ஆங்கிலேயன் ஆட்சிக்கு வரான் இந்தியாவில். ஆங்கிலேயன் ஆட்சிக்கு வந்தது அவன் முதல் தடை வைத்த தொழில் எது தெரியுமா? கப்பல் கட்டும் தொழில். ஒட்டுமொத்த உலக வரலாற்றையும் பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களும் கட்டி ஆண்டார்கள். 1400 ஆண்டு காலம் ஒட்டுமொத்த பூமி பந்தையும் கட்டி ஆண்டவர்கள் பாண்டியர்கள். என் பாட்ட பாண்டிய மன்னன் என்றால் பண்டைய மன்னன் என்று அர்த்தம். ஒட்டுமொத்த உலகத்தையும் 1400 ஆண்டு காலம் ஆண்டு கொடுத்தார்கள். கடைசியாக என்னுடைய சோழ பெரும்பாட்டன் அருள்மொழி தேவன், அருள்மொழிவர்மன் கட்டி ஆண்டான். ஏன்? காரணம் என்ன? வங்காள விரிகுடாவின் இன்னைக்கு சொல்றானே இந்திய பெருங்கடல் என்று, அது இந்திய பெருங்கடல் அல்ல, தமிழர் பெருங்கடல். அரபு மொழி பேசுகிற மக்கள் வாழ்ற பகுதி, அரேபியர்கள் வாழ்ற பகுதி, அங்க இருக்கிற கடல் பகுதி அரபிக்கடல். வங்க மொழி பேசுகிற மக்கள் வங்காளிகள் வாழ்ற பகுதி, அங்க இருக்கிற கடல் பகுதி வங்காள விரிகுடா. எனில் தமிழர்கள் வாழ்ற நிலப்பகுதிக்கு கீழே இருக்க கடல் எப்படி இந்திய பெருங்கடல் ஆகும்? அது குமரி கடல். அந்த குமரி கடல், குமரி கண்டம் என்று ஒரு கண்டம் இருந்தது, தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அந்த குமரி கண்டத்துக்கு தமிழர் கடல் என்று பெயர். அந்த தமிழர் கடலில் இந்த பூமி பந்திலேயே மனிதன் தோன்றிய காலம் தொட்டு முதலாக கப்பல் கட்டி வணிகம் செய்து உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் நாங்கள் தமிழர்கள். அப்படி உலகத்தை கட்டி ஆண்ட தமிழர்கள் இன்னைக்கு பிச்சைக்காரனா, பஞ்சாப் பராஜியா, ஓட்டாண்டியா, மாரியக்கா, காரவியா எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? கொஞ்ச நாள் விஜயகாந்த் திட்டுனான் ஒரு கும்பல். அப்புறம் கொஞ்ச நாள் இந்த கமலஹாசன் கிறுக்க வந்தான், அவன் முன்னாடி ஒரு கும்பல் சித்துனான். இப்ப ஒருத்தன் கிறுக்க வந்திருக்கிறான், அவனுக்கு பேர் இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறதால பேசாம புத்துலான்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு கிறுக்கன் கோமாளி வந்திருக்கிறான், இந்த கோமாளி பின்னாடி ஒரு கூட்டம் சுத்துறான். இவனுக்கு தமிழனின் பெருமை எப்படி சொல்வது? இந்த கப்பல் கட்டி இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் கத்தியாண்ட தமிழரை பார்த்து உலகத்தில் இருக்க அத்தனை பேர் மறந்தா. அப்படி போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், இங்கிலாந்துக்காரர்கள் அத்தனை பேரும் வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி, இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழ்ந்த தமிழர்களை அடிமைப்படுத்தி முதலாக அவன் தடை செய்த தொழில் கப்பல் கட்டும் தொழில். கப்பல் கட்டும் தொழில் தடுத்தான். தெரியுமா பேர் உண்மை? எந்த கப்பல் கட்டும் தொழிலை வீழ்த்தி 200 ஆண்டு காலத்துக்குள் தமிழர்களை அடிமைப்படுத்தினார்களோ, தமிழர்களின் வணிகத்தை வீழ்த்தினார்களோ, அந்த கப்பல் கட்டும் தொழில் வழியாக, அந்த கப்பல் போக்குவரத்தின் வழியாக ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாற்றை மீட்க வேண்டும் என்று 250 ஆண்டுகால அடிமை இந்தியாவில் ஒரே ஒருத்தன் நான் போராடினான். அவன் சுப்பிரமணிய நம்மளுடைய வாவு சிதம்பரம் பிள்ளை. வாவு சிதம்பரனார் 2 கப்பல் கட்டி வியாபாரம் செஞ்ச துடிச்சதுக்கு காரணம் என்ன? தமிழன் விழுந்த இடம் கப்பல் தொழில், வணிகம். அந்த வணிகத்தை மீட்கணும்னு நினைச்சா எங்களுடைய வாவு சிதம்பரத்துக்கு பிறகு ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்தையும் கதறவிட்ட ஒரு தலைவன் பிறந்தான், பெருமாவீரன் பிரபாகரன். அவர் என்ன செய்தார் தெரியுமா என் அன்பு மக்களே? பிஜி தீவுகளுக்கு அருகில் மொரிஷியஸ் தீவுகளுக்கு அருகில் சென்று ஒரு கப்பல் கட்டும் தொழிலை நிறுவினார். வரலாற்றில் யாருக்கும் தெரியாத மறைக்கப்பட்ட பக்கங்கள். எங்கள் பெருமாவீரன் பிரபாகரன் இருக்கிறானே, எப்படி கப்பல் தொழில் வழியாக
கடல் வாணிபத்தின் வழியாக உலகத்தை நாம் கட்டி ஆண்டமோ அதே போல அந்த கடல் வாணிபத்தை மறுபடியும் கைப்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்து தமிழக வரலாற்றில் எங்கள் தலைவன் பெருமாயிரன் பிரபாகரன் தான் பிஜி தீவுகளுக்கு அருகில் கப்பல் கட்டும் தொழிலை தொடங்கி 400 கப்பல்களை சொந்தமாக கட்டி இந்த உலக கடல் பரப்பு முழுவதும் பரப்பினார். இது வரலாற்று பெருவுண்மை. ஏன் தலைவனா எங்களுக்கு நிக்கிறாங்க? எதுக்கு இவர் கொண்டாந்து சொல்லு பார்ப்போம். பாண்டியர்களின் நீட்சி, சோழர்களின் நீட்சி, சேர மாமன்னனின் நீட்சி, அது நீட்சி இந்த இனத்தின் பெருமைக்கு அடையாளம். ஆனா இப்படி ஒரு பெருமைக்கு அடையாளத்தை கொண்டு வந்து நிறுத்தின எனக்கு விஜய் தலைவன் எதை கொண்டு அடிச்சுக்கிறது? நம்ம எதை கொண்டு அடிச்சுக்கிறது சொல்லு பார்ப்போம். யார் இந்த இனத்தின் அடையாளம்? யார் பெருமை அடையாளம்? தமிழர் தேசிய இனத்தின் பெருமை அடையாளம் யார்? மனசாட்சி தொட்டி கேளு. வள்ளுவ பெருந்தகையா, தொல்காப்பியனா? யார் உனக்கு அடையாளம்? அவை பெரும்பாட்டியா? யாரை நீ அடையாளமா கொண்டாடுற? நமது அடையாளம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நமது அடையாளம் என்ன? வள்ளுவனை போல ஒரு அறிவாளி உண்டா? தொல்காப்பியனை போல ஒரு அறிவாளி உண்டா? 19ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளி என்று இந்த பூமி பந்து கொண்டாடிய அறிவாளி யார் தெரியுமா? ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஐன்ஸ்டீன். இந்த 2 பேரை இந்த உலகமே கொண்டாடிச்சு அறிவாளிகள். அந்த 2 அறிவாளிகளும் ஸ்பேஸ் அண்ட் டைம், இடமும் காலமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது என்று அறிவித்தார்கள். ஸ்பேஸ் அண்ட் டைம் தியரி. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல சொன்ன ஐன்ஸ்டீனை, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை கொண்டாடின இந்த உலகம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியத்தில் முதல் வரி முதல் எனப்படுவது இடமும் காலமும் என்று பதிவு செய்கிறான். எப்பேர் பெற்ற உண்மை தெரியுமா? அறிவியல் பேர் உண்மை தெரியுமா? முதல் எது? இந்த பிரபஞ்சத்தில் முதல் எது வந்துச்சு? இதுதான் ஆதி கேள்வி, மனித குலத்தின் முதல் கேள்வி. இந்த பிரபஞ்சத்தில் எது முதலில் வந்தது? இடம், ஸ்பேஸ் அண்ட் டைம். இதை யார் சொன்னா? எங்க பெரும்பாட்டன் தொல்காப்பியன் சொன்னா. இது இந்த பேர் உண்மை. யார் எனக்கு அறிவாளி? யார் எனக்கு அடையாளம்? எனக்கு அடையாளமா நீ யாரை கொண்டு வந்து நிறுத்துற? கேவலம். எனக்கு ரோல் மாடல் யார்? டோனி. எனக்கு ரோல் மாடல் யார்? கோலி. எனக்கு ரோல் மாடல் யார்? அஜித். எனக்கு ரோல் மாடல் யார்? விஜய். எனக்கு ரோல் மாடல் யாரு? இதெல்லாம் கூட சகிச்சுக்கலாங்க கொஞ்ச நாளா. இப்போ ஒரு புது அணி உருவாயிருக்கு. அது என்ன தெரியுமில்ல? இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளங்கள். இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளங்கள். ஏன் அவனுங்க கூத்து பெருங்கூத்தா இருக்குப்பா. மனிதர்கள் பைத்தியம் முடிச்சு தெரியுறான். மனிதர்கள் பைத்தியம் முடிச்சுட்டாங்க. கேமரா பைத்தியங்க. கேமரா பைத்தியம் முடிச்சு தெரியுறான். நின்னா உக்காந்தா நடந்தா வேண்டா எல்லாத்தையுமே புகைப்படமா எடுத்துறான். எல்லாத்தையும் காணொலியா எடுத்துறான். எடுத்து இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ஆயிடுறான். அந்த இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் எங்க நேரா போறான்? கல்லூரிகளுக்கு சீஃப் கெஸ்டா போறான். பள்ளிக்கூடங்களுக்கு சீஃப் கெஸ்டா போறான். இந்த சமூகம் உருப்படுங்கிற உருப்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் ஐஐடி ப்ரொஃபஸரை, என்ஐடி ப்ரொஃபஸரை, கலிபோர்னியா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட ப்ரொஃபஸரை, இல்ல குறைஞ்சபட்சம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர்களை, ஒரு பேதைய, ஒரு அறிஞரை, ஒரு சிந்தனாவாதிய, ஒரு எழுத்தாளரை, ஒரு படிப்பாளிய பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டா, கல்லூரிக்கு கூப்பிட்டா நாடு உருப்படும். இந்த நாசமா போன கல்லூரி முதல்வர்கள் இந்த திருட்டு பயலுக பிரபலமானதுக்காக இந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம்னு பைத்திய மாதிரி குத்திக்கிறோம் போடுறான், குதிக்கிறான், மண்ணுல விழுறான், தண்ணியில விழுறான், போய் ரயில் விழுந்து ஒருத்தன் செத்து போயிட்டான். நிறைய வியூஸ் வரணும்னு ஒருத்தன் ரயில் விழுந்து செத்து போயிட்டான். அப்ப ஒரு பைத்தியக்கார கும்பலுக்கு நடுவுல வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. மொத்த தமிழ் சமூகமும் பைத்தியக்கார சமூகமா மாறிடுச்சு. இதுல இருந்து மீட்டு அறிவு தெளிவற்ற இனமாக மாற்றுவதற்கு நீ யார முன்மாதிரியா எடுக்கணும்? வள்ளுவ பெருந்தகைய, அவை பெரும்பாட்டிய யாரை நாம கொண்டாடணுங்கிறதுல இருந்து நம்ம இனம் மீட்சி அடையுதுங்கய்யா, மீட்சி அடையுது. யோசிச்சு பாருங்க. ஒரு பெருமை தமிழர் என்றா என்ன சொல்லுவான்? வீரத்தில் சிறந்தவர்கள், காதலில் சிறந்தவர்கள், ஈரத்தில் சிறந்தவர்கள் சொல்லுவான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நாம் எப்படி பேசி பழகணும்? அறிவில் சிறந்தவர்கள் தமிழர்கள் பேசி பழகணும். அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறான் வள்ளுவன். அறிவற்றம் காக்கும் கருவி. எல்லா விதமான அழிவில் இருந்தும் மனிதனை காப்பாற்றுகிற சக்தி அறிவுக்கு உண்டுங்கிறான். அப்படி இப்ப கொண்டாடுறோமா? சொல்வாப்போ. இதே நிலத்துல அதிகமான் அவ்வை பெரும்பாட்டிக்கு சாகா வரம் பெற்ற
நெல்லிக்கனியை கொடுத்த வரலாறு உண்டு அல்லவா? அந்த வரலாற்றுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன அன்பு மக்களே? வீரன் மன்னன், இந்த மண்ணை ஆளுகிற மாமன்னன் அதியமான் அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நிம்மதியா நூற்றாண்டுகள் வாழ முடியும். அந்த சாவை வழங்காத அந்த நெல்லிக்கனியை அவை பெரும்பாட்டிக்கு ஏன் வழங்குறான்? காரணம் என்ன? நான் வாழ்வது முக்கியமா, அவை பெரும்பாட்டி போல ஒரு அறிவாளி வாழ்வது முக்கியமா என்றால் தமிழ் மாமன்னன் முடிவு செய்கிறான், அறிவாளி அவை பெரும்பாட்டி வாழ வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அப்ப அறிவை போதிக்கிற, அறிவை கொண்டாடுகிற இடம். சேரன் இரும்புரை என்ற ஒரு மன்னன் இருந்தான். அன்னைக்கு அந்த மன்னர்கள் வாழும் போது ஒரு முறை இருந்தது. மன்னர்களுடைய அரசவையில முரசு அடிப்பாங்க, டம் டம் டம்னு. அந்த முரசு அடிக்கிற முரசு இருக்குல்ல, அந்த கொட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அதுக்கு ஒரு விழா எடுப்பாங்க. அந்த முரசுக்கு அந்த முரசு கட்டில் இருந்து எடுப்பாங்க. முரசு கட்டில் என்னன்னா, முரசு இப்படி இருக்கும், பெருசா இருக்கும், மேலம் இல்ல, பெருசா இருக்கும் முரசு. அந்த முரசு இப்படி இருக்கும், அதுல கீழ் அந்த கயிறு கட்டில் மாதிரி இருக்கும், அதுல அந்த இதை வச்சிருப்பாங்க பானை மாதிரி. அந்த இந்த முரசை எடுத்துக்கிட்டு மேல தாதத்தோடு மக்கள் சென்று ஆத்தங்கரையில குளிக்க வச்சு, முரசை குளிக்க வச்சு, தண்ணி தெளிச்சு குளிக்க வச்சு பூஜை செய்து அதை கொண்டு வந்து வைப்பாங்க. அது தெய்வீக பொருளா பாத்துக்கிட்டாங்க அன்னைக்கு முரசை. சரிங்களா? அதுல ஒரு மரபு இருந்துச்சு. அந்த முரசு கட்டிலையோ அந்த முரசு மேலையோ தவறுதலா யாராவது ஏறி நின்னுட்டா, தமிழர் மரபுல ஒரு முறை இருந்துச்சு, அவனை வெட்டி கொன்றுவாங்க. தெய்வத்துக்கு சமமானது முரசு கட்டிலும் அன்னைக்கு. அப்படி இளம்புரைங்கிற மன்னன் சேரன் இளம்புரை அந்த முரசு கட்டளை ஒரு விழாவுக்கு எடுத்து போயிட்டு திரும்பி வந்துட்டான். கத்திய உரிய அவன் கழுத்துக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டான். கத்தி கழுத்துக்கு பக்கத்துல போகும்போது கவனிக்கிறான், மூஞ்ச பார்த்தோன்னே கத்தியை கீழே போட்டு பக்கத்துல இருந்த ஒரு இறகு மோசிக்கீரனார்னு ஒரு புலவர். அந்த மோசிக்கீரனார் புலவர் அயற்சியில தூங்குறாரு அந்த முரசு கட்டல்ல. அவனை வெட்ட மறுக்கிறான். சட்டத்துக்கு புறமா மன்னன் வெட்ட மறுக்கிறான். ஏன் தெரியுமா? புலவர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் பெரிய கொண்டாட்டம் இருந்துச்சு. நீ யார கொண்டாடுவ? நமீதாவ, நக்குமாவ, நயன்தாராவ? நீ யோசிச்சு பாரு. இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கேன், பேராசிரியர் வந்து பேசிட்டு இருக்கேன், எத்தனை பேர் எட்டி பார்ப்பேன்? நான் வேணா உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். அப்படியே இங்க இருக்கிற 10 பேரும் ஒவ்வொரு வீதிக்கும் ஓடுங்க. பேருந்து நிலையத்துல நயன்தாரா வந்திருக்காங்கன்னு கத்திட்டு வா. நயன்தாரா வந்திருக்காங்கன்னு போய் கத்திட்டு மட்டும் முடியாவ கோடு கொங்க. சினிமா மோகத்தால், மது மோகத்தால், கிரிக்கெட் மோகத்தால் விழுந்து கிடக்கிற ஒரு சமூகத்தை வரலாற்றில் முதல் முறையாக எங்கள் அண்ணன் நீ நம்ப போ. 10 பேர் உட்கார்ந்து வென்றுவானா? இந்த நக்கல் நயண்டி பண்ணிட்டு போயிட்டே 2016 முத தேர்தல் சந்திக்கிறோம். மறுபடியும் தேர்தல் சந்திக்கிறோம். இந்திய வரலாற்றிலே ஒருத்தன் கடைசி வரைக்கும் தனிச்சே நின்று மீண்டும் நின்று போன தேர்தல 35 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறான். அடுத்த தேர்தலை சந்திக்கும் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் இதுவரை தனிச்சு நிற்கிறான். சாக வரை தனிச்சு நிற்கிற தயாரா இருக்கிறோம். ஏன்? கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நீ போட்ட ஓட்ட எனக்கு போட்டா என்ன, போடல என்ன, ஓட்ட எனக்கு வேண்டாம். இந்த தேசத்தை, இந்த இனத்தை, இந்த மண்ணை, இந்த மக்களை ஒரு ஆகச்சிறந்த அறிவார்ந்த இடமாக கட்ட வச்சுட்டு செத்து போக தயாரா இருக்கும். போடா ஓட்டு. எங்க கண்டக்கால் மயிருக்கு சமம். போடா, போட்டா போடு, போடல போ. ஓட்டு எதுக்கு? எனக்கு இல்லை. நமக்கென்று ஒரு தேசம் இல்லை. குமரி கண்டத்தில் 47 நாடுகளை கத்தியாண்ட இனம். பாண்டியர்கள் ஆளும் போது, சேர சோழ மன்னர்கள் ஆளும் போது தெற்காசியாவில் 50 நாடுகளை அடிமை கத்தியாண்ட இனம் தன் பெருமிதத்தை இழந்துருச்சு. தெரியலையே, என் மக்களுக்கு தெரியலையா? அது இன்னைக்கு 1890 பாலஸ்தீனத்தில் 6 லட்சம் பேர் அரபு மொழி பேசுகிற அரேபியர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் 2000 ஆண்டு காலமாக அகதியாக வேடிக்கை பார்த்தேன். கூட்டம் உள்ள நுழைஞ்சதோ கைபர் கோலான் கனவால் வழியாக
அதே போல பாலஸ்தீனத்துக்குள்ளார அவங்க நம்ப பைபிள்ல இருக்கிற ஒரு கட்டுக்கதையை நம்பி பாலஸ்தீனர்கள் வாழ்ற தாய் பூமிக்குள்ளார ஒரு 1200 பேர், கேவலம் 1890 நடந்த உண்மை சம்பவம், வெறும் 1200 பேர் நுழையலாம் எங்க பாலஸ்தீனத்துக்குள்ளார. அப்ப அந்த பாலஸ்தீனத்தோட பூர்வீக மக்களோட எண்ணிக்கை 6.5 லட்சம். 6.5 லட்சம் வாழ்ந்த மக்களுக்கு 1200 பேர் எவ்வளவு இருப்பான்? வெறும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அன்பு மக்களே, இப்ப என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது இந்த உலகத்துல? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் யுத்தம். உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா உண்மை சம்பவம் என்ன? வெறும் 1200 பேர் தான் ஊடுருவணும் அந்த நாட்டுக்குள்ளார. வெறும் 50 ஆண்டு காலத்துக்குள் ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் கைப்பற்றி இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்க அரேபியர்களை, இஸ்லாமியர்களை ஒரு அகதிகளாக மாற்றி இந்த தேசத்தை அழித்து இஸ்ரேல் என்ற உலகின் வல்லாதிக்க தேசம் உருவாயிருக்கு. அந்த இஸ்ரேல் நாட்டை காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு அமெரிக்கா போய் போர் தொடுக்கிறான் ஈரான் மேல. பேருண்மை என்ன? கேவலம். வெறும் 1200 பேர் ஒட்டுமொத்த நாட்டையும் கைப்பற்றிட்டான். ஆனா தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க, நண்பு நாட்டுக்குள்ள உள்ள வந்த நார்த் இந்தியன்ஸ், வட இந்தியர்களோட எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சபட்சம் 50 லட்சத்தை தாண்டும். 50 லட்சம் பேர் தாண்டிடுச்சு. யோசிச்சு பாருங்க, 1200 பேர் யூதர்கள் உள்ள நுழைஞ்சி பாலஸ்தீனங்கள். இதை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? திமுக அதிமுக தலைவர் மக்கள் பேசி இருக்காங்களா? அவங்களுக்கு பதட்டம் இருக்கா? பயம் இருக்கா? கருணாநிதி குடும்பத்துக்கு பயம் வருமா? கருணாநிதி குடும்பம் இதெல்லாம் யோசிக்குமா? ஸ்டாலின் குடும்பம் இதை யோசிக்குமா? யோசிக்காது. எனக்கு வலிக்குது, சீமானுக்கு வலிக்குது, சீமான் தம்பிக்கு வலிக்குது. 50 லட்சம் பேர் வட இந்திய வந்துட்டான். பயமா இருக்கு. இருக்காது. ஏன் தெரியுமா? ஸ்டாலின் குடும்பமே ஒரு வந்தேரி குடும்பம். அவனுக்கு எப்படி வலிக்கும்? ஸ்டாலினுடைய பூர்வீகம் எங்க? ஆந்திராவில் ஓங்கோல். வலிக்குது. கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா மலையும் வெட்டி வீழ்த்தலாம். எனக்கு வலிக்குது. கர்நாடக குடும்பத்துக்கு வலிக்குமா? கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லா மலையும் வெட்டிட்டா எனக்கு வலிக்குது. சீமானுக்கு வலிக்குது, சீமான் தம்பிக்கு வலிக்குது, ஸ்டாலினுக்கு வலிக்குமா? சொல்லுங்க. கேரளாவுக்கு வெளிஞ்சம் துறைமுகத்துக்கு கல்ச்சர் தேவைப்படுது. துறைமுகத்துக்கு இந்தியாவின் பெருமுதலாளி அதானிக்கு எதிராக இங்க அறிக்கை வர்ற ஸ்டாலின் உள்பக்கமா உள்ள கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கிக்கிட்டு ஒட்டுமொத்த கன்னியாகுமரியில் இருக்கிற மலையும் எனக்கு வலிக்குது, உனக்கு வலிக்கலையே. ஏன் வலிக்கல? பக்கத்து வீடு தீப்பிடிச்சு எரியுதுங்கிற. கன்னியாகுமரியில் இருக்க மலையை வெட்டிட்டா, மதுரையில் இருக்க மலையை வெட்டிட்டா. நான் சொல்றேன், உனக்கு ஒண்ணும் புரியாது. மண்டல ஒண்ணுமே வலிக்காது. எப்ப வலிக்கும்? பக்கத்து வீட்டுல தீப்பிடிச்சு எரியுது, ஐயோ வாங்கன்னு கூப்பிடுறேன், வரமாட்ட. பக்கத்து வீட்டுல தானே எரியுது. இங்க பாருங்க, கஞ்சா அடிச்சு பழகினவனுக்கு கஞ்சாவோட அதிக போதை தேவைப்படும். 1 மாசம் ஆஃப் குடிச்சானா போதை ஏறாது. அப்புறம் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபுல்லு குடிப்பான். ஃபுல்லு குடிச்சா கஞ்சா அடிப்பான். கஞ்சா அடிச்சா இன்னும் ட்ரக். ஏன் போதை ஏறிக்கிட்டே இருக்கும். அது போல அந்த பண போதை ஏறி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மலைகளையும் வெட்டி வித்துக்கிட்டு இருக்கான். எங்க? அரபு தேசங்களுக்கு, கேரளாவுக்கு, வட இந்தியாவுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறான். எனில் இந்த மலைகள் வேட்டையாடப்படும் போது வாங்க நாம் கட்சியில் சேருங்க, மலையை காப்போம், மரத்தை காப்போம், மண்ணை காப்போம், நீரை காப்போம்னு பேசினா இவன் யாரா கோமாளின்னு பாக்குற. அதானே எழுதி வச்சு இருக்குன்னா அது தகடூர் மலை தான். இந்த தருமபுரி மலை தான் மிச்சமா இருக்கும். ஒரு நாள் நான் சொல்றது உனக்கு இன்னைக்கு புரியல, நான் கத்துறது உனக்கு புரியல. ஏதோ புள்ள பாவத்தோட கத்துறான். அழகான மலை. இந்த மலையை கருணாநிதி குடும்பம் வெட்டி விக்குமா விக்காதா? சத்தியம் பண்ணு. உங்க ஆயா மலை சத்தியம் பண்ணு. உங்க ஆயா மலை சத்தியமா சொல்லு. ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் இந்த மலையெல்லாம் இந்த மண்ணுக்குரியவன் அல்ல. இந்த மண்ணை நேசிக்க மாட்டான். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதாரன். ஒரு தேசம் எப்படி இருக்கணும்? இந்த தகவல் மண்பாலத்தையும் கனிம வளத்தையும் விற்பதுதான் திமுக அதிமுக ஆட்சியாளர்களின் அரசியல் திட்டம். இதை காக்கணும்னு நாங்க சொல்றோம். காக்கணும்.
நம்ம நல்லா வாழணும், ஒரு நல்ல அரசு அமைக்கணும் முடிவு பண்ணா நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் நீங்களே முடிவு பண்ணிக்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த திமுக அதிமுக கிளைச்சர் ஒரு 10 நாளைக்கு கிராமத்துல கம்ப்ளீட் சரக்கு தான், பட்ட சாராயம் தான். அதை யார் செய்யறா? திமுக அதிமுக கிளை செயலாளர்கள். அவர் இங்க சித்தப்பன் பெரியப்பன் தான். யாராவது திமுக அதிமுக கிளை செயலாளர்கள் இங்க நின்னீங்கன்னா என் சித்தப்பன் பெரியப்பங்கிட்ட நான் வேண்டுகோளா வைக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு சாராயம் வாங்கி கொடுப்பீங்களா? உன் வீட்டு பேர பிள்ளைகிட்ட காசு கொடுத்து ஒரு வேலையை செய்யணும், பிச்சை எடுக்க வைப்பியா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடக்க உலகை ஏற்றான்கிறான் வள்ளுவன். கையை நீட்டித்தான் வாழ்ந்துங்கிற நிலையில் வாழ்ந்தால் அந்த மக்களை ஆள்கிற கடவுளா இருந்தால் அவன் அழிஞ்சு போட்டுங்கிறான் வள்ளுவன். எனில் தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு வீடா போய் ராத்திரி 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு யாரு வருவா? திருட யாரு வருவா? திருட வருவா, திமுக கார வருவான். எதுக்கு வருவா? 500 ரூபாய் காசு கொடுப்பான், போட்டு கொடுப்பான். 10 நாளைக்கு ஊர்ல இருக்க எல்லாரையும் சரக்கடிக்கிறதுங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமில? எந்த வேலை வாய்ப்பு, எந்த தொழிற்சாலைக்கு போனாலும் எல்லா இடத்தையும் நீக்க மர வடேந்தியன் தான் இருக்கான். ஏண்டான்னு கேட்டா தமிழன் வேலைக்கே வரதில்லைங்கிறான். அதை ஏண்டா தமிழன் வேலைக்கே போதுன்னு விசாரிச்சா நம்மால் குடிச்சிட்டு படுத்துட்டான். இல்லையா வென்றுட்டு அல்லது தோத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். 10 நாள் குடிச்சவன் 11வது நாள் என்ன பண்ணுவான்? கை நடுக்கு. அப்ப என்ன பண்ணுவான்? 11வது நாள் பொண்டாட்டி பிள்ளை தாலியா இருப்பான். சட்டி பானைக்குள்ள கை விடுவான், குண்டான அப்படியே தூக்கிட்டே போயிடுவான். வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு போய் விற்பான். அதானே நடக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீதியிலும் இது நடக்குதா இல்லையா? ஏன் கேள்வி? திமுக அதிமுக கிளை செயலாளர் பெருமக்களே, இந்த பாவச்செயலை நீங்க பல்லாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறாங்க. திமுகவில் இருந்த ஒரே ஒரு யோக்கியன், இந்த ஒரே ஒரு குருக்கள் வருகிறான்னு சொல்ற மாதிரி திமுகவில் ஒரே ஒரு யோக்கியம் இருந்தான். அவன் பேர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அந்த பிடிஆர் வெளியிட்டார் நிதியமைச்சரா இருக்கும்போது. 3 ஆண்டு காலத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இந்த கணக்கனா எங்க காமிக்கிட்டுன்னு கேட்டார். அந்த ஆடியோ வெளிவந்ததும், அந்த குரல் பதிவு வெளிவந்ததும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கட்சியில இருந்து பொறுப்புல இருந்து இறக்கி தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நகர்த்தி தூக்கிட்டாங்க திமுக ஆட்சி. ஏன் தெரியுமா? அவர் யார சொன்னாரு? உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் சொன்னார். உதயநிதி ஸ்டாலினும் ஐயா ஸ்டாலினோட மருமகன் சபரீசனும் 3 ஆண்டு பழனிவேல் தியாகராஜன். இப்ப என்ன? அவரு நீக்கியாச்சு. இந்த 2 வருஷத்துல இன்னும் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சாச்சு. இந்த பல லட்சம் கோடி கொள்ளையடிச்ச காசை கொண்டு வந்து இந்த காசை இங்க இருக்க கிளை செயலாளர் பெருமக்கள், வார்டு மெம்பர்ஸ் இதை வாங்கி கொடுத்து இந்த பாவச்செயல பங்கெடுத்துக்கிட்டு அதுல ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் நீ சாப்பிட்டுட்டு அந்த பாவச்செயல நீ பங்கெடுத்து ஒரு தேசத்தை அழிக்கிற. அப்போ இத கூட யோசிக்க முடியாதா? இது பாவச்செயல் இல்லையா? உழைக்காமல் வருகிற உணவு, உழைக்காமல் வருகிற ஒவ்வொரு ரொட்டி துண்டும் பாவத்துக்கு சமங்கிறார் நபிகள் நாயகம். ஒரு பாவ காசை சுமந்து ஒரு தேசத்தை வளர்ச்சி குறித்து யோசிக்க என்ன, அறிவியல் தொழில்நுட்பம் என்ன, உலக நாடுகள் எப்படி முன்னோக்கி பாய்ந்துகிட்டு இருக்கு, அது குறித்து யோசிக்கிற அறிவற்ற கூட்டம் கேவலம். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தோட்டுக்கும் தொங்கடாண்டுக்கும் இலவச எப்ப பாரு தேர்தல் அறிக்கை வந்தா இந்த டீ கடையில வந்து 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறது. இந்த 4 பேரை ஒழிச்சா நாடு முன்னேறிடும். இந்த டீ கடையில உட்காருவான் பாரு, அந்த 4 பேரு அவன மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் முட்டா பேரை பார்க்க முடியாது. வந்து உட்காந்துக்குவான். கூட்டு தரன்னு சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா செல்போன் தரன்னு சொல்லி இருக்கிறாரு, நாங்க பார்த்தல வீட்டுக்கு ஒரு பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம், நாங்க பார்த்தல இலவச பஸ் விட்டு இருக்கிறோம், இலவசமா வாங்கிட்டீங்க நாம வாழ்றோம். இதுதான் வாழ்க்கையா? நல்ல உழைப்பு, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தை உற்பத்தி செய்வது. இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட அறிவிச்சிருக்கிறார் உண்ணாவிரதம். எதுக்கு? மாங்காய் இறக்குமதி செய்ய ஆந்திராவில் தடை விதிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார் உண்ணாவிரதம். எதுக்கு? கிருஷ்ணகிரியில தொடங்கி ஏற்றுமதி செஞ்சோம், அதை ஏன் ஆந்திரா தெலுங்கானா அரசுகள் இன்னைக்கு தடை விதிச்சிருக்காங்க? யோசிச்சியா? ஏன் தடை விதிச்சா? அவன் நாட்டிலே மாங்காய் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
மாங்கூழ் உற்பத்தி பண்றோம். உற்பத்தி ஆகுது ஆந்திராவில். மாங்காய் இது வரைக்கும் எங்க இருந்து போனுச்சு? தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்துல இருந்து போனுச்சு. இன்னைக்கு மாங்காவை இறக்குமதி செய்ய மாட்டாங்கிறான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கிறாரு. என் கேள்வி என்னன்னா, தொடங்கல ஏன் உற்பத்தி பொருளாதாரம்னா என்ன? ஒரு விளைபொருள் விவசாய பொருளை வைத்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாதாரத்தை எப்படி உருவாக்குவது? ஒரு மாங்காய் வத்தல் எப்படி போடுவது? வரதுக்கு முன்னாடி கூட எங்க அண்ணன் சீமான் பேசினதுல அதெல்லாம் வருது. மதிப்பு கூட்டப்பட்டு விவசாயத்தை அரசு பணியா அறிவிச்சு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்து உழைக்க வச்சு அந்த உழைப்பின் வழியாக ஒரு வல்லாதிக்க தேசத்தை கட்டி எழுப்புவோம்னு 1983 சீனா கம்யூனிஸ்ட் நாடா இருந்துச்சு. அந்த நாட்டில் எந்த தொழில்துறையும் இல்லை. அப்போ நாடு வளரல. அன்னைக்கு இந்தியாவோட ஜிடிபி என்ன தெரியுமா? உள்நாட்டு உற்பத்தி. ஒட்டுமொத்த பூமி பந்துல இந்த மைக் உற்பத்தி பண்ணுவது, ஒளி அந்த லைட் உற்பத்தி பண்ணுவது, இந்த ஒளிபெருக்கி உற்பத்தி பண்ணுவது, இந்த பதாகை உற்பத்தி பண்ணுவது, இந்த செருப்பு உற்பத்தி பண்ணுவது, இந்த ஆடை உற்பத்தி பண்ணுவது போல ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு நாட்டுக்கு ஜிடிபி சொல்றாங்க பொருளாதார மேதைகள். அந்த உள்நாட்டு உற்பத்தியில இந்தியா 23% உற்பத்தி ஆகும். 1983 அன்னைக்கு சீனாவோட உற்பத்தி 3%, 3%. அன்னைக்கு மாவோ சாவர காலத்துல சொல்றோம், விட்டுட்டு உற்பத்தி பொருளாதாரத்தை கவனம் செலுத்துவோம், பன்னாட்டு நிறுவனங்களை வர வச்சு அந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு எல்லா பொருளையும் உற்பத்தி செய்வோம் முடிவெடுக்கிறான். முடிவெடுத்துட்டு குருத்த சொல்ல வேண்டாம். என்ன உற்பத்தி பண்ணா? செருப்பு, கண்ணாடி, ஷூ, சரியா? அப்படியே மெல்ல மெல்ல செல்போன், உதவி பாகங்கள், கார் தொழில்நுட்பம் கத்துக்குள் வரலாற்றை புரட்டி போட்டான். எப்படி போட்டான்? இன்னைக்கு சீனான்னு ஒரு நாடு இல்லைன்னா உலகம் இயங்காதுங்கிற காலத்துக்கு கொண்டு வந்துட்டான். சீனான்னு ஒரு நாடு இல்லைன்னா உலகம் இயங்காது. அப்படி ஒரு சொல்லி 30 வருஷம் ஒரு திட்டம் வச்சிருந்தான். ஒரு வீடு, ஒரு தொழிற்சாலை. சீனா இன்னைக்கு உலகத்தை கட்டுப்படுத்துறான், உலகத்தையே மலர்த்துறான். காரணம் என்ன? ஒரு சீனாவோட ஜிடிபி 35% மாறிடுச்சு, 35%. அப்ப பொருள் உற்பத்தியில கொடி வெட்டி பறக்கிறான். நீ எந்த பொருளை உற்பத்தி பண்ணது என்ன தெரியுமில? கருணாநிதி குடும்பத்தை ஒரு 150 பிள்ளை பெத்து போட்டானுங்க. அதை தவிர ஒண்ணும் இல்ல. கருணாநிதி குடும்பத்தை மட்டும் ஒரு 150 பிள்ளை பெத்து போட்டு தள்ளிட்டான். எத்தனை பொண்டாட்டி கட்டானே தெரியல, பெத்து போட்டு தள்ளியாச்சு. என் அன்பு மக்களே, நான் சத்தியம் செய்கிறேன், நாங்கள் உயிரோடு இருக்கலாம், நல்லது இல்லாமல் போலாம். சீமான் வாழலாம், வாழாமல் போலாம். நாங்கள் ஒரு நாம் தமிழர் ஒரு அரசு அமையும் ஒரு நாள். அது அமைந்த அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் மேட் இன் தமிழ்நாடு என்று ஒரு பொருள். இன்னைக்கு உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் மேட் இன் சைனா என்று பொருள் கிடைப்பது போல உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் மேட் இன் தமிழ்நாடு என்று பொருள் கிடைக்கிற சூழலை உருவா நடக்குமாப்பா? கருணாநிதி ஜெயலலிதாவே பார்த்து அடிச்சு ஆடிட்டு வந்துட்டான். இந்த கோமாளி பள்ளிகளாம் எம்மாத்திரம் அடிச்ச ஒரு நாள் வெல்வோம், உறுதியா வெல்வோம். இந்த தேசத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்காக, ஒரு மேன்மைமிக்க தேசமாக மாற்றுவதற்காக நாங்கள் ஒரு பெரிய கனவு காண்றோம். இதுல என்ன பிரச்சனை? கனவு தாண்டா, கனவு தானடா காணுவோம். எனக்கு என் வாழ்நாள்ல ஈமான் போல ஒரு ஆகச் சிறந்த கனவு காண்ற ஒருத்தரை பார்க்க முடியாதுடா. அவன் கண்ட கனவு எதை பார்த்தாலும் நக்கல், எதை பார்த்தாலும் சீமான் ஒருபோதும் தான் கனவு காண்றது நிறுத்த போறதில்லை. சீமான் தம்பிகளும் எங்கள் கனவை நிறுத்த மாட்டோம். ஏன்? இது ஏன் நிலம், இது தமிழ் நிலம், இது தமிழர் நிலம். இந்த தேசம் தமிழர் தேசம். நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் இல்ல, நாங்கள் எல்லாம் திராவிடர்கள் இல்ல, நாங்கள் எல்லாம் தமிழர்கள். ஒரு பெரிய கனவை, என் தாத்தன் காணாத கனவை, எங்க அப்பன் காணாத கனவை, எங்க அம்மா அப்பா காணாத கனவை இந்த இளம் பிள்ளைகள் காண்றோம். ஒரு நல்ல அரசை, நல்ல ஆட்சியை, உலகத்தில் ஒரு மேன்மையான ஆட்சியை, தமிழர்கள் இந்த பூமியை ஆள்வதை ஒரு முறை பார்த்துன்னு நினைக்கிறோம். அவ்வளவுதானே? ஒரு ஏற்கனவே அதுபோல ஒரு முறை இந்த பூமியை நாங்கள் ஆண்டுவோமே.
ஆண்மை உள்ள தமிழினம் என்ன வாழுதா வாழ்லையா பாத்துருமே. கட்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ், பாஜக போன்ற இந்துத்துவ கட்சிகள், திமுக அதிமுக கட்சிகள் போன்ற திராவிட இயக்கங்கள் போலியான அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்றார் அண்ணாதுரை. அத சொன்ன அத்தனை பையனும் செத்து சுடுகாட்டுக்கு போயிட்டான். ஆனா நாடு காணும். எங்க நாடு? எங்க திராவிட நாடு? இப்ப என்ன கேட்கிறான்? நாமெல்லாம் திராவிடர்கள் தான். திராவிடர்கள் என்னன்னு கேட்டோம். தமிழர் நிலப்பகுதியில் வாழ்ற மொழிவழி மக்கள் எல்லாம் சேர்ந்து திராவிடர் என்று சொல்கிறோம். இப்ப என்ன கூத்தாய் போச்சு தெரியுமா? கமலஹாசன் அவன் எப்பயும் கொஞ்சம் கிரிக்கெட் ஏதாவது பேசிட்டு வந்துருக்கான். அவன் என்ன பேசுறான் அவனுக்கு 4 நாள் கழிச்சு தான் அவனுக்கே புரியும். நமக்கு 40 நாள் கழிச்சு தான் புரியும். கமலஹாசன் என்ன பண்ணா, தக் லைஃப்னு ஒரு படம், துணை முதலமைச்சர் திட்டுறான், நடிகர் திட்டுறான், நடிகை திட்டுறான், சில்லு வண்டிலாம் திட்டுது. அதுக்கு வந்து பால் குடிக்க கூட தெரியாது. பால் குடிக்க தெரியாத கன்னடம் கூட கழுவி ஊத்துறான், திட்டுறான். கமலஹாசன் படத்தை வெளியிட முடியாதுங்கிறான். அந்த கர்நாடகாவில் இருக்கிற உயர்நீதிமன்றம் மன்னிப்பு கேளுங்கிறான். சரியா? அப்படி கமலஹாசன் என்னதான் சொல்லிட்டான்? நாமெல்லாம் திராவிடர்கள், தமிழ் மொழி அவன் ஒத்துக்கவே இல்லை. இப்ப இந்த வரலாற்று உண்மையிலிருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிற? ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் திராவிட கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்குறார். திராவிட இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்குறார். அந்த தமிழறிஞர்கள் கியாபி விஸ்வநாதம் பிள்ளை, அண்ணல் தங்கோ போன்ற ஆகச்சிறந்த தமிழ் தேசிய தலைவர் பெருமக்கள் சேலத்தில் நடந்த மாநாட்டில் ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் தொடங்குற இயக்கத்துக்கு பேரு 1944 நடந்த சம்பவம். தமிழர் கழகம் பேர் வைக்க சொல்றாங்க. தமிழர் கழகம் பேர் வச்சா தெலுங்கு ஒத்துக்க மாட்டான், கன்னடம் ஒத்துக்க மாட்டான், மலையாளி ஒத்துக்க மாட்டான். அதனால் திராவிட அப்படித்தான் முதல்ல திராவிட கழகம் ஒரு கட்சி உருவானுச்சு இந்த நிலத்துல. அந்த திராவிட இயக்கம் தோன்றதுக்கு அவர்கள் அதுக்கு ஒரு வரையறை கொடுத்தாங்க. நாங்கள் யார் திராவிடர்கள், ஏன் திராவிடர்கள் என்று சொல்றோம்? தென்னிந்தியாவில் வாழ்கிற அத்தனை பேரும் தமிழில் இருந்து பிறந்த மொழிகள். அந்த மொழிகளுக்கெல்லாம் தலைமையா இருக்கிறது தமிழ். ஆனா இதை நம்ம திராவிட இனம் என்று சொல்லுவோம் என்று ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னார். அப்புறம் காலம் உருண்டோடிச்சு, ரொம்ப நாள் உருண்டோடிச்சு. ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் எப்படி பாகிஸ்தான் ஒரு தனிநாடு நீங்க பிரிச்சு தரீங்களோ அதுபோல இந்தியா சுதந்திரம் அடையும் போது திராவிட நாடு கொடுங்கன்னு கேட்கிறார். அப்போ மவுண்ட் பேட்டன் பிரபு ஈவே ராமசாமி நாயக்கர் தலைவன், நீ சொல்றது நான் கேட்க முடியாது, ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் இருக்கிற தலைவர் பெருமக்களையும் கூட்டிட்டு வா, we need representatives from other regions. அப்படின்னா என்ன? மற்ற பகுதியில் இருந்து பிரதிநிதிகள் வேணும், எல்லாரும் சேர்ந்து சொன்னாதான் திராவிட நாடை பிரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்றோம். இவர் ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் பணிக்கட்ட பேசுறார். அன்னைக்கு இருந்த தலைவர் அன்னைக்கு இருந்த எல்லா தலைவர் பக்கத்திலையும் பேசினார். பேசி என்னமாச்சு? ஒரு பையனும் ஒத்துக்கல. ஒரு பைய கூட தனி திராவிட நாடு கோரிக்கை ஏற்கல. ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் எழுதுறார், இந்த தெலுங்கனும் இந்த கன்னடனும் இந்த மலையாளியும் நாமெல்லாம் திராவிடர் சொன்னா ஏற்க மாக்கிறான். அதனால நான் திராவிட நாடு 1944 திராவிட நாடுங்கிறான். 1947 இந்தியா சுதந்திரம் பெறும்போது திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டான். அத கொஞ்ச நாளைக்கு சிஎன் சுத்துவான அந்த மாதிரி 1947 தோத்து போன ஃபெயிலியர் தியரி. ஏன் தனி பாகிஸ்தான் உருவாயிருச்சு? தனி பாகிஸ்தான் உருவான போது தனி திராவிட நாடு உருவாயிருக்கணும், உருவாகல. ஏன் உருவாகல? ஒரு தத்துவத்தை ஒக்க மொக்க 60 வருஷமா சொல்லி சொல்லி முளவ அரைச்சி ஆண்டுட்டாண்டா. அதாண்ட ஆச்சரியமா இருக்கு. ஏய் எங்க அப்பன எங்க வரலாற்று உண்மை, அந்த வரலாற்று உண்மையை ஒரு கன்னடம் ஏத்துக்கிட்டானா, ஒரு தெலுங்கை ஏத்துக்கிட்டானா? ஒரு திராவிட கட்சி உண்டா ஆந்திராவுல? ஒரு திராவிட கட்சி உண்டா கர்நாடகாவுல? ஒரு திராவிட கட்சி உண்டா மலையாள தேசத்துல? நாமெல்லாம் திராவிடர். இங்க பாரு, செருப்ப கொண்டி நாங்க அடிக்காத வரைக்கும் தான் உனக்கு எல்லாம் நல்லது. ஒழுங்கு மரியாதையா இருந்து. நாங்கள் தமிழர்கள். 50 பேரா நிற்கும் போது வாயில சொல்லு, எச்சரிக்கை. நான் யார்? என் அடையாளத்தை மாறுக்கிறதுக்கு நீ யாரா? நீ யார்?
என் அடையாளம் தமிழ். நான் தமிழ, என் நாடு தமிழ்நாடு, என் தேசம் தமிழ் தேசம். ஒரு ஆண் மகன்கிட்ட போய் ஏ பொட்ட அப்படி சொன்னா என்ன நடக்கும்? ஏ பொட்டன்னு சொன்னா, நீ ஒரு பொட்டடா அப்படி சொன்னா என்ன சொல்லுவ? நான் தமிழ, காது கேட்கிறா இல்லையா? நான் தமிழ. இங்க திராவிடங்கிற வார்த்தை கூட உச்சரிக்க கூடாது, தெரிச்சிடும். அப்புறம் எத்தனை அவமானம். என் நீர் வளர்த்த, கனிம வளர்த்த, காடு வளர்த்த சூறாடிட்டு போறான் இந்திய ஆட்சியாளர்கள். நெய்வேலி பழுப்பு நிலத்தில் உங்களுக்கு நெய்வேலி மட்டும்தான் தெரியும். ஒரு பேருண்மை சொல்றேன், நெய்வேலி பழுப்பு நிலத்திலேயாவது ஒரு 100 பில்லியன் கோடி தான் இழந்திருப்போம். 1000 பில்லியன் கோடி இழந்திருப்போம். இருந்தா நேரா பெரம்பலூர் போ, பெரம்பலூர் இருந்து அரியலூர் நோக்கி போ, அரியலூர் இருந்து நேரா செந்துறை, ஒரே வழிப்பாதை. பெரம்பலூர் இருந்து அரியலூர், அரியலூர் இருந்து குழி போட்டிருக்கிறான். 13 பெரிய குவாரி. என்ன குவாரி? சிமெண்ட் குவாரி. நீ அல்ட்ராடெக், ஆர்எஸ் சிமெண்ட் இப்படி நீ வச்சிருக்கல எத்தனை பேரு நோண்டி தள்ளிட்டான். பல பில்லியன் கோடிக்கு வித்துட்டான், பல ஆயிரம் கோடிக்கு வித்துட்டான். சிஎஸ்கே ஒரு அணி இருக்குல்ல, சென்னை சூப்பர் கிங்ஸ், அந்த அணியோட முதலாளி, அதோட ஓனர், சிமெண்ட் ஓனர். இங்க மால்தோங்கிற நிறுவனம், மேட்டூர்ல மால்தோங்கிற நிறுவனம் மண்ணை நோண்டி வித்துட்டான். வேதாந்தா குடும்பம் ஏற்காட்டு மலையில மலையை மண்ணை வெட்டி விற்கிறான். எல்லா திருட்டு பயிலும் தான் சொல்றோம், ஒருத்தனெல்லாம் இல்ல. நீ கொஞ்சம் தெளிவா நான் சொல்றது புரியும். என்ன பண்றது? நான் அந்த இடத்துல தான் பொதுக்கூட்டம் போட முடியும். ஆனா எங்கால 5 மணிக்கே குடிச்சு விடுவானே. நான் 8 மணிக்கு பேசுறேன், எங்களுக்கு 4 தான் புரியும், 7 தான் புரியும். இப்ப போறவனுக்கு தெரியாது, எல்லாம் போதையில தெரியுறான். தேசம் முழுவதும் சூறையாடியாச்சு. ஒரு புத்து வந்தது போல, ஒரு சொறி வந்தது போல இந்த நிலத்தை வேட்டையாடிட்டான். ஏன் இவனுக்கு வலிக்கல? வந்தேரி கூட்டத்துக்கு எப்படி வலிக்கும்? அமெரிக்காங்கிற ஒரு வல்லரசு நாடு உருவாயிருக்குயா. அமெரிக்காங்கிற ஒரு வல்லரசு நாடு உருவாயிருக்கு இந்த பூமியில. எப்படி உருவாயிருக்கு நினைக்கிற? அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கர்கள் அந்த நிலத்தின் பூர்வகுடிகளா? இல்லைங்க ஐயா. வரலாற்று பேருண்மை என்ன? செபீந்தியர்கள் ஒரு இனம் இருந்துச்சு. பழங்குடியின மக்கள் அந்த பூமியில நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க இந்த டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் இங்கிலாந்துக்காரர்களும் எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் கைப்பற்றினார்களோ அப்படி இந்தியாவை தேடி பயணம் போறாங்க. கொலம்பஸ் ஒருத்தன் இந்தியாவை தேடி கிளம்புறான். அவனுக்கு இந்தியா கிடைக்கல. வாஸ்கோ ட காமா தான் இந்தியாவை கண்டுபிடிச்சாம்பாங்க. முதல்ல இந்தியாவை தேடி பயணப்பட்டவன், அவனுக்கு இந்தியா கிடைக்கல. நேரா நெட்டாங்குத்தா போயிட்டான், வளைஞ்சு விடாம. எங்க போயிட்டான்? வெஸ்ட் இண்டீஸ், மேற்கண்டிய தீவுகளுக்கு போயிட்டான். அவன் போய் வச்ச பேர் தான் மேற்கண்டிய தீவுகள். அந்த மேற்கண்டிய தீவு ஏகப்பட்ட மாங்கனீஸ் தாதுகள், வெள்ளை கற்கள். ஏய், ஒரு சொர்க்க பூமி கிடைச்சிருச்சு முடிவு பண்ணிட்டான். ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா வெள்ளை நாடுகளும், வெள்ளைக்கார நாடுகளும் பழங்குடியின மக்கள் வாழ்ந்தா. அங்க அந்த நாட்டில் இருக்கிற வளங்களையா சுரண்டத்துக்கு கூலி தொழிலாளிகளா ஆப்பிரிக்க காடுகள் இருந்து கருப்பின மக்களை ஏத்தனா கொண்டு போய் கருப்பின மக்களும் கருப்பின மக்கள் அடிமையா இருந்தா வெள்ளைக்காரர் ஆண்டு கொளுத்தா. கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவோட பூர்வடியின மக்கள் செவிந்தியர்கள் குறைஞ்சுக்கிட்டே வந்தா. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சா. அதிபர் இருக்கும்போது வெறும் 50,000 பேர் தான் உயிரோடு இருந்தான். அந்த 50,000 பேருடைய தலைவன், அந்த செவிந்தியர்களின் பூர்வடியின மக்களின் தலைவன் வாஷிங்டனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். மதிப்பிற்குரிய வாஷிங்டன் அவர்களே, எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுங்கள், இது எங்கள் பூர்வடி நிலம் என்று கோரிக்கை வைத்தான். அதற்கு அமெரிக்க அதிபர் வாஷிங்டன் எழுதினான். அந்த கடிதத்தில் சொன்னான், அன்பிற்கினிய செவிந்தியர்களே, இந்த நாடு வெள்ளையனுக்கான நாடாக மாறிவிட்டது. தயவு கூர்ந்து உங்கள் கையில் இருக்கிற
வெறும் சிண்டு வில்லு, வெறும் அம்பு, மர அம்பு. அப்ப அவன் சொன்ன அந்த கடிதத்துல, அன்பிற்குரிய செந்திலிட்டர்களே, எங்களை நீங்கள் எதிர்ப்பது என்று முடிவெடுத்தால் அமெரிக்காவிடம் இருக்கிற ஒரே ஒரு குண்டில் ஒட்டுமொத்த செவிந்தியர்களை அழித்து விடுவோம் என்று எச்சரித்தான். அந்த எச்சரிக்கை கடிதத்தை வாங்கிய செவிந்திய தலைவன் மீண்டும் ஒரு கடிதம் எழுதினான். அன்பு மக்களே, வரலாற்றில் என்றென்றும் பேசப்படுகிற கடிதம் அது. அவன் என்ன தெரியுமா சொன்னா? அன்பிற்கினிய அமெரிக்க அதிபரே, உங்கள் கடிதம் கிடைத்தது. நான் உங்களுடைய ஒரே ஒரு குண்டில் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் என் தாத்தனும் பாட்டனும் முப்பாட்டனும் என் மூதாதையர்களும் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த நிலம் இந்த நிலம். அவர்கள் குடித்த தண்ணீரை தான், அவர்கள் எந்த ஆற்று தண்ணீரை குடித்தார்களோ அதே ஆற்று தண்ணீரை தான் நாங்கள் குடிக்கிறோம். அவர்கள் எந்த பழங்களை காய்கறிகளை கடித்து உண்டார்களோ அதே காய்கறிகளை தான் நாங்கள் கடித்து தான் நாங்கள் சுவாசிக்கிறோம். எங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த நிலத்தில் நாங்கள் செத்து விழக்கூடிய தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் எங்கள் தாய் நிலத்தை உங்களிடம் சரணடைய வைக்க மாட்டோம், மண்டிட மாட்டோம் என்று அறிவித்தார். வாஷிங்டன் ஒரு வேட்டைக்கு திட்டமிட்டார். இன்னைக்கு எப்படி இந்தியாவில் இருக்கிற பூர்வீக மக்களை காகர் வேட்டை மூலமாக இந்திய ஆட்சியாளர்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்களோ அதே போல ஒரு வேட்டை அமெரிக்காவில் நடத்தப்பட்டது. ஒட்டுமொத்த செவிந்தர்களும் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். ஒரு ஆயிரக்கணக்கான செவிந்தர்கள் மட்டும் தப்பித்துக் கொண்டார்கள். என் அன்பு மக்களே, அனைத்து செவிந்திலும் அந்த பூர்வீக மக்களையும் அழித்து உலகின் வல்லாதிக்க நாடாக அமெரிக்கா வந்து நின்றது. இது வரலாறு. ஆனால் அதிலிருந்து ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன். பிழைத்த செவிந்தர்கள் கொஞ்சம் பேர் அமெரிக்க காடுகளை விட்டு வெளியேறி அமெரிக்க நகரங்களுக்கு வந்தார்கள். அந்த நகரங்களை பார்த்தார்கள், மிரண்டு விட்டார்கள், பயந்து போய் இப்படி வாடுயிர கட்டடங்கள், ஒளி விளக்குகள், சாலைகள், பாலங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த மலைவாழின மக்கள் பயந்துட்டான், மிரண்டு போய் கடைசியா அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்க கக்கூஸ் கழுவுற வேலைகளை மட்டும்தான் அவன் செஞ்சான். அமெரிக்க வெள்ளைக்காரர்கள் செவிந்தலுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிற கக்கூஸ்களை, கழிவறைகளை சுத்தம் செய்கிற பணி மட்டும் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. கழிவறையை சுத்தம் செய்ய போகும்போது வேற வழியே இல்லாம கழிவறையில இறங்கணுங்கிறதுக்காக அந்த செவிந்தியர்கள் மது அருந்த கத்துக்கிட்டாங்க. மது அருந்தது பாவம் நினைச்ச செவிந்தியர்கள் மது அருந்த கத்துக்கிட்டாங்க. என் அன்பு மக்களே, வரலாற்று பேருண்மையோடு நான் முடிக்கிறேன். ஒரு வரலாற்று பேருண்மையோடு முடிக்கிறேன். எதுவுமே தெரியாம திமுக ஓட்டு போட்டு சாவரணி கொஞ்சம் காது கொடுத்து கேளு. குடிப்பது பாவம் என்று நினைத்த செவிந்தியர்கள் குடிக்க ஆரம்பிச்சா. ஏன்னா சாக்கடையில வேலை செய்யணும், அமெரிக்க சாக்கடையில கழிவறையில வேலை செய்யணும். குடிச்சு முடிச்சிட்டு குடிகாரனா மாறினா ஒரு சட்டம் போட்டான் பாரு அமெரிக்கா 1947. 200 ஆண்டுகளில் அந்த நாட்டை அழித்து, அந்த இனத்தை அழித்து, அந்த தேசத்தை கைப்பற்றிய அந்த ஆங்கிலேயர்கள் 1947 ஒரு சட்டம் ஏற்றினார்கள். என் அன்பு மக்களே, அது என்ன சட்டம் தெரியுமா? செவிந்தியர்கள் குடிக்கலாம் என்று சட்டம் ஏற்றினார்கள். அடுத்த சட்டம் என்ன தெரியுமா? செவிந்தியர்கள் குடித்து விட்டு தெருவில் படுத்து கிடக்கலாம் என்று சட்டம் ஏற்றினார்கள். வெள்ளைக்காரன் குடித்து விட்டு தெருவில் படுத்திருந்தால் அது சட்டப்படி குற்றம். ஆனால் ஒரு செவிந்தியன் தெருவில் படுத்து கிடக்கலாம் என்று சட்டம் ஏற்றினார்கள். அதிலும் மிகப்பெரிய கொடுமையான சட்டம் என்ன தெரியுமா? தெருவில் வந்து செவிந்தியர்கள் குடித்து விட்டு கெட்ட வார்த்தையில் திட்டினால் கூட, அடித்தால் கூட அவர்கள் மீது எந்த சட்டமும் பாயாது. ஏன் என்று பாராளுமன்றத்தில் கேட்டபோது அமெரிக்க அதிபர் சொன்னார், பிடித்து வைத்திருக்கிறோம், பாவம் குடித்து விட்டு சாகட்டும் விடுங்கள் என்று சொன்னார். என் அன்பு மக்களே, இந்த திமுக அதிமுக திருட்டு பயல்க நம்மளை ஏன் குடிக்க வைக்கிறான் தெரியுமா? பாவம் குடிச்சிட்டு சாவுங்கிறான். பாவம் குடிச்சிட்டு சாவு. எதுக்கு இத்தனை டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கிறான்? எதுக்கு இத்தனை டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கான்? வங்காரி கூட்டம், ஓங்கோல் குடும்பம், கருணாநிதி குடும்பம் எதுக்கு ஒண்ணு குடிக்க வைக்கிறான்? பள்ளிக்கூடங்களை கஞ்சா, பள்ளிக்கூடங்களை கோழி போய் தலைமை ஆசிரியர் கேளு. பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கா. சத்தியமா இல்லையா? பாருங்க, பொட்டி தீர்ப்பதற்கு லட்சம் விஷயம் இருக்கு. இது தொடக்கம்தான். அமெரிக்க வரலாற்றை கற்று தேர்ந்த ஒரு தலைமுறை பிள்ளைகள் எந்திரிச்சு வரும். கருணாநிதி குடும்பத்துக்கு தெரியாது இல்ல, ஸ்டாலின் குடும்பத்துக்கு தெரியாது இல்ல. செவிந்தியர்கள் வேணா அந்த நிலத்தை இழந்திருக்கலாம், இங்கா பழங்குடியின மக்கள் அந்த நிலத்தை இழந்திருக்கலாம், ஆஸ்திரேலியா பழங்குடியின மக்கள் அந்த நிலத்தை இழந்திருக்கலாம். ஆனால்
எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் மீதும் எங்கள் உயிரின் மேலான தாய் தமிழ் மீதும் சத்தியமிட்டு சொல்கிறோம். எங்கள் அன்னை தமிழ் தாயை, எங்கள் நிலத்தை, எங்கள் மொழியை, எங்கள் நாட்டை உறுதியாக ஒரு நாள் வென்று முடிப்போம் நாம் தமிழர். இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து சிறப்புரையாற்றிய அனைத்து நிலை மாநில பொறுப்பாளர்களுக்கும் மாநில பேச்சாளர்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றி. இவ்வளவு நேரம் உங்கள் வாழ்க்கைக்காக தான் போராடி இவ்வளவு நேரம் பேசணும். அதை பொறுமையை நின்று கவனிச்ச எனது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதே நேரம் இந்த நிகழ்வுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம இவ்வளவு நேரம் பாதுகாத்து கொடுத்த காவல்துறை அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியும், ஒளிபெருக்கி ஒளி வாங்கி செய்து கொடுத்த எனது அன்பு சகோதரர் உறவுகளுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறவு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. திராவிட நாடுங்கிறான். 1947 இந்தியா சுதந்திரம் பெறும்போது திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டுட்டான். அத கொஞ்ச நாளைக்கு சிஎன் அண்ணாதுரை அடைஞ்சால் திராவிட நாடு பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சான். இந்த காதல் படத்தை சுத்துவானே அந்த மாதிரி 1947 தோத்து போன பெரிய தீரி ஏன் தனி பாகிஸ்தான் உருவாயிருச்சு. தனி பாகிஸ்தான் உருவான போது தனி திராவிட நாடு உருவாயிருக்கணும். உருவாகல. ஏன் உருவாகல? மலையாளியும் கன்னடனும் தெலுங்கனும் ஒத்துக்கொள்ளல. அப்ப எவனுமே ஏத்துக்காத ஒரு தத்துவத்தை ஒக்க மொக்க 60 வருஷமா சொல்லி சொல்லி முளவ அரைச்சி ஆண்டுட்டாண்டா. அதாண்ட ஆச்சரியமா இருக்கு. எங்க அப்பனை, எங்க தாத்தனை, எங்க பொண்ணு தாத்தனை எல்லாரும் ஏமாத்திட்டான். எப்படி கன்னடம் ஏத்துட்டானா? இன்னைக்கு ஏத்துட்டானா? தமிழ் மொழியிலிருந்தான் கன்னடம் பிறந்ததுங்கிறது வரலாற்று உண்மை. அந்த வரலாற்று உண்மையை ஒரு கன்னடம் ஏத்துக்கிட்டானா? ஒரு தெலுங்கை ஏத்துக்கிட்டானா? ஒரு திராவிட கட்சி உண்டா ஆந்திராவில? ஒரு திராவிட கட்சி உண்டா கர்நாடகாவில? ஒரு திராவிட கட்சி உண்டா மலையாள தேசத்துல? உண்டா? இங்க வந்து நாமெல்லாம் திராவிடர். இங்க பாரு, செருப்ப கொண்டு நாங்க அடிக்காத வரைக்கும் தான் உனக்கு எல்லாம் நல்லது. ஒழுங்கு மரியாதையா இருந்து. நாங்கள் தமிழர்கள் 50 பேரா நிக்கும் போது வாயில சொல்லுவோம், 5000 பேரா நிக்கும் போது செருப்புன்னு சொல்லுவேன். எச்சரிக்கை. நான் யார்? என் அடையாளத்தை மாறுக்கிறதுக்கு நீ யாரா? என் அடையாளம் தமிழ். நான் தமிழன். என் நாடு தமிழ்நாடு. என் தேசம் தமிழ் தேசம். நாங்கள் தமிழர்கள். என்ன எவடா திராவிடன் சொல்றது? இப்ப ஒரு இடத்துல சொல்றேன். ஒரு ஆண் மகன்கிட்ட போய் ஏ பொட்ட அப்படி சொன்னா என்ன நடக்கும்? ஏ பொட்டன்னு சொன்னா நீ ஒரு பொட்டடா அப்படி சொன்னா என்ன சொல்லுவ? சொல்லுது நான் தமிழன். காது கேட்கிறா இல்லையா? நான் தமிழன். இங்க திராவிடங்கிற வார்த்தை கூட உச்சரிக்க கூடாது. தெரிச்சிடும். அப்புறம் எத்தனை பித்தாத், எத்தனை அவமானம். என் நீர் வளத்தை, கனிம வளத்தை, காடு வளத்தை சூறாடிட்டு போறான் இந்திய ஆட்சியாளர்கள். நெய்வேலி பழுப்பு நிலத்தில் மட்டும் பல லட்சம் கோடி இழந்திருக்கிறோம். பல லட்சம் கோடி நெய்வேலியில மட்டும். உங்களுக்கு நெய்வேலி மட்டும்தான் தெரியும். ஒரு பேர் உண்மை சொல்றேன். நெய்வேலி பழுப்பு நிலத்திலேயாவது ஒரு 100 பில்லியன் கோடி தான் இழந்திருப்போம். 1000 பில்லியன் கோடி இழந்திருப்போம். எங்க தெரியுமா? உங்கள யாராவது ஒருத்தங்களுக்கு மனசாட்சி இருந்து, அறிவு இருந்து, புத்தி இருந்து, கொஞ்சோட்டு மூளை இருந்தா நேரா பெரம்பலூர் போ. பெரம்பலூர்ல இருந்து அரியலூரை நோக்கி போ. அரியலூர் இருந்து நேரா செந்துறை. ஒரே வழிபாதை. பெரம்பலூர் இருந்து அரியலூர், அரியலூர் இருந்து செந்துறை. அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் 13 குழி போட்டிருக்கிறான். 13 பெரிய குவாரி. என்ன குவாரி? சிமெண்ட் குவாரிஸ். நீ அல்ட்ராடெக், ஆர்எஸ்எஸ் சிமெண்ட் இப்படி நீ வச்சிருக்கல எத்தனை பேரு? அத்தனை சிமெண்ட் உற்பத்தி தொழிற்சாலைகளும் அரியலூர்ல இருக்கு. அவன் நோண்டி வச்சிருக்கிறத பாத்தின்னு வச்சுக்கே, தாயின் மார்பகங்களை அறுத்து எரிஞ்சது போல இருக்கும். அறுத்து நோண்டி தள்ளிட்டான். பல பில்லியன் கோடிக்கு வித்துட்டான். பல்லாயிரம் கோடிக்கு வித்துட்டான்.
இந்த சிஎஸ்கே ஒரு அணி இருக்குல்ல, சென்னை சூப்பர் கிங்ஸ், அந்த அணியோட முதலாளி, அதோட ஓனர், சிமெண்ட் ஓனர் சரியா, டால்மியா சிமெண்டோட ஓனர், எல்லா சிமெண்ட் தொழிற்சாலை அங்கதான் இருக்கு. மண்ணை நோண்டி 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 வித்துட்டா. இங்க மால்தோங்கிற நிறுவனம், மேட்டூர்ல மால்தோங்கிற நிறுவனம் மண்ணை நோண்டி நோண்டி வித்துட்டா. வேதாந்தா குடும்பம் ஏற்காட்டு மலையில மலையை மண்ணை வெட்டி வெட்டி விற்கிறான். என் கனிம வளம், காடு வளம், நீர் வளம் எல்லாம் சுரையாகப்படுது. ஆனா இதெல்லாம் என்னன்னே தெரியாம எல்லாம் எல்லா திட்டு பயிலும் தான் சொல்றோம், ஒருத்தனெல்லாம் இல்ல. நீ கொஞ்சம் தெளிவாயிரு, நான் சொல்றது புரியும். என்ன பண்றது, நான் அந்த இடத்துல தான் பொதுக்கூட்டம் போட முடியும். ஆனா எங்கால 5 மணிக்கே குடிச்சுடுவானே, நான் 8 மணிக்கு பேசுறேன், எங்களுக்கு 4 தான் புரியும், 7 தான் புரியும். இப்ப போறவனுக்கு பேர நான் ஒருத்தன் பேசுறேன்னா 2 பேர் பேசுறேன்னா 7 பேர் பேசுறான்னு தெரியாது. எல்லாம் போதையில தெரியுறான். தேசம் முழுவதும் சொரியாளியாச்சு. ஒரு புற்று வந்தது போல, ஒரு சொறி வந்தது போல இந்த நிலத்தை வேட்டையாடிட்டான். ஏன் இவனுக்கு வலிக்கல? வந்தேரி கூட்டத்துக்கு எப்படி வலிக்கும்? அமெரிக்காங்கிற ஒரு வல்லரசு நாடு உருவாயிருக்குயா. அமெரிக்காங்கிற ஒரு வல்லரசு நாடு உருவாயிருக்கு இந்த பூமியில. எப்படி உருவாயிருக்கு நினைக்கிற? அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கர்கள் அந்த நிலத்தின் பூர்வகுடிகளா? இல்லைங்க ஐயா, வரலாற்று பேருண்மை என்ன? செபீந்தியர்கள் ஒரு இனம் இருந்துச்சு. பழங்குடியின மக்கள் அந்த பூமியில நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க இந்த டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் இங்கிலாந்துக்காரர்களும் எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் கைப்பற்றினார்களோ அப்படி இந்தியாவை தேடி பயணம் போறாங்க. கொலம்பஸ் ஒருத்தன் இந்தியாவை தேடி கிளம்புறான். அவனுக்கு இந்தியா கிடைக்கல. வாசகோட காமா தான் இந்தியாவை கண்டுபிடிச்சாங்க. முதல்ல இந்தியாவை தேடி பயணப்பட்டவன் கொலம்பஸ். அவனுக்கு இந்தியா கிடைக்கல. நேரா நெட்டாங்குத்தா போயிட்டான். வளைஞ்சு விடாம எங்க போயிட்டான்? வெஸ்ட் இண்டீஸ், மேற்கண்டிய தீவுகளுக்கு போயிட்டான். அவன் போய் வச்ச பேர் தான் மேற்கண்டிய தீவுகள். அந்த மேற்கண்டிய தீவுகளுக்கு பக்கத்தில் இருக்கிறது அமெரிக்கா. எட்டி பார்த்தோம், தங்கம், வெள்ளி, வைரம், ஏகப்பட்ட மாங்கனீஸ் தாதுகள், வெள்ளை கற்கள். ஏய், ஒரு சொர்க்க பூமி கிடைச்சிருச்சு முடிவு பண்ணிட்டான். ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா வெள்ளை நாடுகளும், வெள்ளைக்கார நாடுகளும் மெல்ல மெல்ல குடியேறினான். அங்க செவிந்தவங்க பழங்குடியின மக்கள் வாழ்ந்தான். அங்க அந்த நாட்டில் இருக்கிற வளங்களையா சுரண்டத்துக்கு கூலி தொழிலாளிகளா ஆப்பிரிக்க காடுகள்ல இருந்து கருப்பின மக்களை ஏத்தனா கொண்டு போய் கருப்பின மக்களும் வெள்ளைக்காரனும் சேர்ந்து ஒட்டுமொத்த நிலத்தையும் சூறையாடினாங்க. கருப்பின மக்கள் அடிமையா இருந்தா வெள்ளைக்காரன் ஆண்டு கொளுத்தான். கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவோட பூர்வடியின மக்கள் செவிந்தியர்கள் குறைஞ்சுக்கிட்டே வந்தா. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சா. கடைசியா வாஷிங்டன் ஒரு அமெரிக்க அதிபர் இருக்கும்போது வெறும் 50,000 பேர் தான் உயிரோடு இருந்தான். அந்த 50,000 பேருடைய தலைவன், அந்த செவிந்தியர்களின் பூர்வடியின மக்களின் தலைவன் வாஷிங்டனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். மதிப்பிற்குரிய வாஷிங்டன் அவர்களே, எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுங்கள், இது எங்கள் பூர்வடி நிலம் என்று கோரிக்கை வைத்தான். அதற்கு அமெரிக்க அதிபர் வாஷிங்டன் அந்த பூர்வீக தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதத்தில் சொன்னான், அன்பிற்கினிய செவிந்தியர்களே, இந்த நாடு வெள்ளையனுக்கான நாடாக மாறிவிட்டது. தயவு கூர்ந்து உங்கள் கையில் இருக்கிற ஆயுதங்களை ஒப்படையுங்கள். அவன் வச்சிருந்த ஆயுதம் என்ன தெரியுமா? வெறும் சிண்டு வில்லு, வெறும் அம்பு, மர அம்பு. அப்ப அவன் சொன்ன அந்த கடிதத்துல, அன்பிற்கினிய செவிந்தியர்களே, எங்களை நீங்கள் எதிர்ப்பு என்று முடிவெடுத்தால் அமெரிக்கரிடம் இருக்கிற ஒரே ஒரு குண்டில் ஒட்டுமொத்த செவிந்தியர்களை அழித்து விடுவோம் என்று எச்சரித்தான். அந்த எச்சரிக்கை கடிதத்தை வாங்கிய செவிந்திய தலைவன் மீண்டும் ஒரு கடிதம் எழுதினான். அன்பு மக்களே, வரலாற்றில் என்றென்றும் பேசப்படுகிற கடிதம் அது. அவன் என்ன தெரியுமா சொன்னா? அன்பிற்கினிய அமெரிக்க அதிபரே, உங்கள் கடிதம் கிடைத்தது, நன்றி. நீங்கள் சொன்னது எனக்கு புரிந்தது. உங்களுடைய ஒரே ஒரு குண்டில் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் என் தாத்தனும் பாட்டனும் முப்பாட்டனும் என் மூதாதையர்களும் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த நிலம் இந்த நிலம். அவர்கள் குடித்த தண்ணீரை தான், அவர்கள் எந்த ஆற்று தண்ணீரை குடித்தார்களோ அதே ஆற்று தண்ணீரை தான் நாங்கள் குடிக்கிறோம். அவர்கள் எந்த பழங்களை, காய்கறிகளை கடித்து உண்டார்களோ அதே காய்கறிகளை தான் நாங்கள் கடித்து உண்கிறோம். அவர்கள் எந்த மூச்சுக்காற்றை சுவாசித்தார்களோ அதே மூச்சுக்காற்றை தான் நாங்கள் சுவாசிக்கிறோம். எங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த நிலத்தில் நாங்கள் செத்து விழக்கூடிய தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் எங்கள் தாய் நிலத்தை உங்களிடம் சரணடைய வைக்க மாட்டோம், மண்டிட மாட்டோம் என்று அறிவித்தான். அன்று வாஷிங்டன்
ஒரு வேட்டைக்கு திட்டமிட்டான். இன்னைக்கு எப்படி இந்தியாவில் இருக்கிற பூர்வீன மக்களை காகர் வேட்டை மூலமாக இந்திய ஆட்சியாளர்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்களோ அதே போல ஒரு வேட்டை அமெரிக்காவில் நடத்தப்பட்டது. ஒட்டுமொத்த செவிந்தர்களும் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். ஒரு ஆயிரக்கணக்கான செவிந்தர்கள் மட்டும் தப்பித்துக் கொண்டார்கள். என் அன்பு மக்களே, அனைத்து செவிந்திலும் அந்த பூர்வீன மக்களையும் அழித்து உலகின் வல்லாதிக்க நாடாக அமெரிக்கா வந்து நின்றது. இது வரலாறு. ஆனால் அதிலிருந்து ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன். பிழைத்த செவிந்தர்கள் கொஞ்சம் பேர் அமெரிக்க காடுகளை விட்டு வெளியேறி அமெரிக்க நகரங்களுக்கு வந்தார்கள். அந்த நகரங்களை பார்த்தார்கள், மிரண்டு விட்டார்கள், பயந்துட்டான். பயந்து போய் குடி வாடுயிர கட்டடங்கள், ஒளி விளக்குகள், தார் சாலைகள், பாலங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த மலைவாழின மக்கள் பயந்துட்டான், மிரண்டுட்டான். மிரண்டு போய் கடைசியா அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்க கக்கூஸ் கழுவுற வேலைகளை மட்டும்தான் அவன் செஞ்சான். அமெரிக்க வெள்ளைக்காரர்கள் செவிந்தலுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிற கக்கூஸ்களை, கழிவறைகளை சுத்தம் செய்கிற பணி மட்டும் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி கழிவறையை சுத்தம் செய்ய போகும்போது வேற வழியே இல்லாம கழிவறையில இறங்கணுங்கிறது